வணக்கம் மக்களே. ஜிவி டூர் பிளானர்ஸ் மூலமா நாம வந்திருக்க இந்த மகாராஷ்டிரா மகாதேவ் யாத்திரால 2வது நாளான இன்னைக்கு என்ன கோயில் தரிசிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா 12வது ஜோதிர்லிங்கமான கிருஷ்ணேஸ்வரர் தான் தரிசிக்க போறோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குமா, நாங்களும் உங்களோட டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னும் என்ன நிறை குறைகள் இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலை வணக்கம் மக்களே. திஸ் இஸ் போனா ஃப்ரம் ஷிரடி. ஆமாங்க, ஷிரடியில் தான் இன்னுமே நம்ம இருக்கிறோம். நம்ம டூர் மேனேஜர் வந்து காலைல 7 மணிக்கெலாம் ரெடி ஆகி கீழே வர சொன்னார். அது மாதிரி டானு ரெடி ஆகி வந்துட்டோங்க. கொஞ்சம் பிஃபோராகவே வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டூரில் இது 2வது நாளுங்க. இன்றைக்கி என்ன கோயில் பார்க்க போகிறோன்னு நீங்கள் லைனாக பார்ப்பீங்க. அப்புறம் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம புதன்கிழமை கிளம்புனாம நேற்று மதியம் தான் ஷிரடி வந்து சேர்ந்தோங்க. குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பிரசாதாலயா போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டோம். நல்லா இருந்ததுங்க. சாப்பிட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு லைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஊர்வலம் வந்தாருங்களா, அது எனக்கு கரெக்டாக பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. ஊர்வலம் வந்தார், அதையும் நல்லா நின்று தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தோங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, முகம்லாம் நல்லா வீங்கிருக்கு. அந்தளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ரூமும் நல்லா இருந்தது. நல்லா சுட தண்ணி வந்ததுங்க. திரும்பி குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டூர் மேனேஜர் 7 மணிக்கு ரெடியாகி வர சொல்லியிருந்தாருங்க. சொன்ன மாதிரியே 7 மணிக்கெலாம் ரெடியாகி எல்லோரும் கீழே வந்துட்டோம். இப்போ நம்ம தங்கியிருந்த ஹோட்டலோட காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். டைமிங் பார்த்தீங்கன்னா 7 to 10ங்க. 7 மணிக்கே நம்ம வந்துட்டாலுமே எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. 1-2 தான் அப்போ அவங்க ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா வகையான உணவுகளும் இருக்குங்க. ஒரு வெளிநாட்டுக்காரர் வராரு, அவருக்கு தகுந்த ஃபுட்டு, இல்லை அவர் சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட பிரியப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எல்லாமே சர்வ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வேண்டியதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாம் தங்கியிருந்த ஹோட்டலில் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா வாங்க. ஸ்வீட்டுக்கு மால்பூவா, அப்புறம் சாட்டட் வெஜிடபிள் சூப், இல்லை ஓட்ஸ் கஞ்சி, கத்திரிக்காயில் ஒரு சப்ஜி மாதிரி கொடுத்துருக்காங்க. பூரிக்குன்னு நினைக்கிறேன். பூரி, பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட ஒரு கிரேவி, ஆலு ஜாம், இல்லை இதுக்கெல்லாம் நான் சைட் டிஷ் போட இருக்கேன். பராத்தா, மினி ஊத்தாப்பம், மசாலா போஹா, பிரெட்டில் இன்னும் பண்ணியிருக்காங்கங்க. அப்புறம் நம்ம ஊர் போண்டா, மினி போண்டாஸ், சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ், சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி, திரும்பி ஆலூவில் ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்கங்க. ஃப்ரைட் இட்லி, அது வந்து இந்த கட்டி ரோல் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அகைன் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷஸ், சாட் ஐட்டம்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். பீட்ரூட் சட்னி, டர்மரிக் சட்னி, மின்ட் சட்னி, பனானா மில்க் ஷேக், ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் ஜூஸ், salad varieties, fresh fruits, இதெல்லாம் இந்த பாஸ்தா வெரைட்டிஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை இதுவுமே வந்து இதுதான் மிக்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் சலாட்ஸ். காலையில் வெந்தய தண்ணிலாம் குடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு குடிக்கிறதுக்கு. இது ஸ்டிக் சலாடு. அங்கேருந்து மிக்ஸ்டு சலாடு தான் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சிங்கிள் தான். ஸ்வீட் லஸ்ஸி, சால்டட் லஸ்ஸி ரெண்டுமே இருக்குங்க. அதாவது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது. வேப்பிள்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னா அவங்களே போட்டு தருவாங்க சூடாக. க்ரீன் டீக்கும் டிஸ்பிளே வச்சுருக்காங்க.
பட்டர் எல்லாமே இருக்குது. பேக்கரி ஐட்டம்ஸ், ப்ரௌன் பிரெட், ஒயிட் பிரெட் எல்லாமே இருக்குங்க. அது என்னப்பா சொல்லணும், டோனட்ஸு, இதெல்லாம் பேஸ்ட்ரி ஐட்டம்ஸுங்க. யோகட், ஸ்ட்ராபெரி யோகட், பப்பாயா ஸ்மூத்தி, இதெல்லாம் வந்து சீரியல்ஸ், அதாவது பாலில் சீரியல்ஸ் மாதிரி போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி சாப்பிடலாம். அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிடுவோம். ஜிவி டூர் அரேஞ்ச் பண்ண இந்த ஹோட்டலில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா செம்மையாக கலக்கியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துருக்கேன். நேற்றே வந்து டிசைட் பண்ணிட்டேங்க லிமிட்டாக சாப்பிட்ணுன்னு. அதனால் நம்ம சவுத் இந்தியன் கொஞ்சம் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் கலந்த மாதிரி எடுத்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் வாங்க. இங்கே லைவ் கவுண்டரும் இருக்குங்க. மசால் தோசைக்கான மாவு எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க போல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டெல்லாம் இருந்ததுங்களா, அதெல்லாம் டோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அவன்லாம் கூட ரெடியாக இருந்தது. ஆனால் எல்லாம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தாலும் நமக்கு ட்ராவல் இல்லைங்களா, லிமிட்டாக சாப்பிட்ணுன்னு தான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சுங்க. இப்போ நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்குள்ளே இவங்களை கேட்கலாம். இவங்க அடிக்கடிக்கு ஜிவி டூ பிளானர்ஸில் போயிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சொல்லுங்கள், நாங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம். எத்தனை டூர் போயிருப்பீங்க? ஜிவியில் வந்து 5வது டூர். எப்படி இருந்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குது? சர்வீஸ் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கூட பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக டைனிங் சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து எங்கே போகிறதா பிளான்? ஆமாம், நாங்கள் உங்களை கூட ஆந்திரா கர்நாடகா டூர் வந்தோம். ஆந்திரா கர்நாடகா நம்மளோட தான் ட்ராவல் பண்ணாங்க. இங்கே பார்த்ததும் எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்த உடனே. அடுத்து என்ன டூர் போகிறீங்க? அடுத்து கைலாய மனேஸ்வரர். கைலாய மனேஸ்வரர் எப்படி லேடிஸாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சேஃப்டியாக இருக்கா? நல்ல சேஃப்டியாக இருக்குது. நல்லா ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே நல்லா இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி காலையில் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா பெட்டி படிக்கெல்லாம் கட்டிக்கிட்டு வெக்கேட் பண்ணுற மாதிரி தான் கிளம்புவோம். ஏன்னா அடுத்த ஊரில் போய் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கிளம்பியிருக்கோம். ஏன்னா இந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறோங்க. தாமு ரொம்ப ஹாப்பிங்க. பெட்டி படிக்கெல்லாம் கட்ட வேணான்னு ரொம்ப ஜாலியாக கிளம்பின்னு இருக்கான். நாம் இப்போது 12வது ஜோதிர்லிங்கமான கிருஷ்ணேஸ்வரை தான் தரிசிக்க போயிட்டுருக்கோங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெர்ரூல் அப்படின்ற ஒரு குட்டி கிராமத்தில் இருக்குங்க. கோவிலுமே ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப அழகான கோயில். கோயில் போகிற வழியில் நிறைய கடைகள் இருந்ததுங்க. சிவனுக்கே உரிய உத்ராட்சம், சங்கு, சோழி இதெல்லாம் நிறையா விற்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் அப்படியே ஷாப்பிங் வேடிக்கை பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள்லாம் வரும்போது ஞாபகமாக இருக்கட்டும்னு எதனா பொருட்கள் வாங்குவீங்களா, இல்லை டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு விலை அதிகமாக தான் இருக்கும்னு நினைப்பீங்களா? வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னாங்க, இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறது இல்லைங்க, அதை மதிப்பாக வச்சுக்கணும். அப்புறம் அதுக்குரிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஒழுங்காக பண்ணணும் இல்லைங்களா. நம்மளால் பண்ண முடியலன்னா அது கஷ்டமாயிடும். அதனால் இங்கே வந்து போகிற நினைவுகளை அழகாக பொக்கிஷமாக சேர்த்து வச்சுப்பேங்க. நான் விஜயம்மா அப்புறம் கூட ஒரு அண்ணா வந்தாருன்னு சொன்னோம் இல்லைங்களா, நாங்கள்லாம் சேர்ந்து பூ வாங்கிட்டோங்க. ஒரு பேக்கெட் 20 ரூபா அப்படின்னு தான் விற்றுட்டு இருந்தாங்க. கூடவே ஒரு பாட்டிலில் தண்ணி தராங்க, அதையும் சேர்த்து வாங்கினா 50 ரூபா வாங்க. நாங்கள் பூ மட்டும் வாங்கிட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க. பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்குது. இதே நம்ம ஊர்னா ஒரு பிரம்மாண்டமாக படிக்கட்டு அப்புறம் கோபுரம் இப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா. இது 12வது, அதாவது கடைசி 12 ஜோதிர்லிங்கங்களை கடைசி ஜோதிர்லிங்கம் கோயில் இதுதாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குங்க. உள்ளே போகலாம் வாங்க. கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்திங்கன்னா க்யூவில் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா ஒரு பெரிய க்யூங்க. ஆனால் வளைஞ்சி போயிட்டு இருந்தது. விசேஷ நாட்களில் அவ்வளோ கூட்டம் வரும் போல் இருக்குங்க. இன்றைக்கி கூட்டம் ஓரளவு கம்மியாக தான் இருந்தது. நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போயிட்டேங்க. அப்போ தான் வந்து எங்கள் கூட ஒருத்தர் வந்தார். நான் ஆல்ரெடி சாய்பாபா கோவிலில் ஆர்த்தி டிக்கெட் வாங்கியிருந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா. அவர் இங்கே இந்த கோவிலுக்குமே பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கு டிக்கெட் வாங்கியிருந்தாருங்க. சரி, அவர் என்ன பண்ணார், கூட யாருன்னா ஒருத்தர் வரலாம், ஒரு டிக்கெட்டுக்கு 2 பேர் அல்லோடு, நீங்கள் வரீங்களா அப்படின்ட்டு அங்கேருந்து என்னை கூப்பிட்டாரு.
பூனா மேடம் நீங்கள் வாங்க போகலாம் நம்ம 2 பேரும் சொன்னார். நான் தாமு கூட இருக்கிறத விட மறந்துட்டுங்க, நானும் அபிஷேகம் பண்ண போகிறேன்ற குஷியில் திரும்பி ரிட்டன் வந்து அவுட் கேட் வழியாக வந்து, அதாவது அங்கே ஒரு கேட்டு தனியாக இருக்குங்க, அந்த கேட் வழியாக வந்து அவரோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்படியே நாங்கள் போய் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு தான் வந்தோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு நிறைய கதைகள் இருக்குது. அதில் ஒரு குட்டி கதையை முதல்ல சொல்கிறேன் வாங்க. சிவபுராணத்தில் என்ன கதை சொல்லப்பட்டிருக்குன்னாங்க, இங்கே இருக்க 7ஆம் தேதியில் பார்வதி தேவி தினமும் நீராடி இங்கே இருக்க சிவபெருமானுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபட்டுட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு நாள் வழிபடும் போது அவங்க குங்குமத்தால், அதாவது அவங்க இடது கை உள்ளங்கையில் குங்குமம் இருக்குங்க, வலது கை மோதிரவர்களால் குங்குமம் எடுக்கும் போது அதே சமயம் கைலாயத்தில் ஒரு ஒளி தோன்றுதுங்க. அந்த ஒளி இந்த குங்குமத்தில் ஐக்கியமாகி அம்மாவின் கையாலே சிவபெருமானுக்கு சாத்தும் போது அந்த லிங்கமே வந்து குங்குமம் மாதிரி சேர்ந்து ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்ததுனால இந்த லிங்கத்தை ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குங்குமனேஸ்வரர் அப்படின்னு இவருக்கு பேருங்க. தாய்க்குமே குங்குமனேஸ்வரி அப்படின்னு பேருங்க. இங்கே தாயாருக்கு தனியாக சன்னதி கிடையாதுங்க. நீங்கள் லிங்கம் வழிபடும் போதே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சன்னதி இருக்குங்க. அது கிரில் கேட்டால் மூடியிருக்காங்க. நம்மளால் உத்து பார்த்தா தான் அம்மனை தரிசிக்க முடியும். நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது தவறாமல் அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இங்கே இருக்க குளத்தில் குளிச்சுட்டு சிவபெருமானை வழிபட்டால் அடுத்த பிறவியே கிடையாதாங்க, நேராக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குங்க. இவருக்கு இன்னொரு பேர் குஷ்மேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேருங்க. அதாவது குங்குமனேஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். குங்குமத்தால் பார்வதி தேவி அர்ச்சனை பண்ணாங்க, அதனால் இந்த பெயர் பெற்றதாக சொல்கிறாங்க இல்லைங்களா. கொஞ்சம் சிவப்பு கலர் கலந்ததாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி தூண்கள் அப்புறம் பில்டிங் எல்லாமே சிவப்பு கற்களால் தான் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட் தான் பார்த்துட்டுருக்கீங்க. அதாவது உள்ளே இருக்க சுவாமி இப்படி தான் இருப்பாருங்க. அங்கே ஒரு லேடி தெரியுறாங்க பாருங்கள், கிளிப்பு கூட தெரிஞ்சு பாருங்கள், அது நான் தாங்க. தாமுவை விட்டுட்டு நான் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணாலும் லைனில் வந்துட்டு இருந்த தாமு வந்து உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கும் போது கவனிக்கலைங்க. நானும் தெரியாமல் தான் அதை வீடியோ ஷூட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் நாங்கள் எடிட்டிங் பண்ணும்போது தான் கவனிச்சேங்க, அது நான் தான்டா அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. இப்படி தான் ஏதாச்சுமா அமைஞ்சிடுச்சிங்க இந்த வீடியோ பாருங்கள். இப்படி தான் நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணி நம்ம கொண்டு போன பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் அது நம்மளோட சாமர்த்தியம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கூட்டத்தை தள்ளி முண்டி அடிச்சுன்னு போய் பண்ணுறதுன்றது நம்மளுடைய சாமர்த்தியம் தாங்க. கோயிலுக்குள்ளே ஸ்ட்ரிக்டாக கேமரா நாட் அலோடுங்க. தாமு உங்களுக்காக நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக மறைச்சி நிறைய திட்டுக்கள் வாங்கி தான் வீடியோ எடுத்திருக்கார். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பழமையான கோயில் தாங்க. ஆனால் சுல்தான் படையெடுப்பில் நிறைய சேதப்படுத்தப்பட்டு பின்னால் வந்து அகல்யாபாய் அப்படின்ற ராணியால் சீரமைக்கப்பட்டதுங்க. நீங்களும் அப்படியே கோவிலை தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம மகாராஷ்டிரா மகாதேவ் யாத்திரை 2வது நாள் முதல் கோவில் எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஜோதிர்லிங்கங்கள் ஒன்றான கிருகணேஸ்வர் கோவில் தான் வந்திருக்கோங்க. உள்ள சிவபெருமான அழகாக இருக்காருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மூலமாக எனக்கு உள்ள அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிது. வர எல்லாருமே கிரக பிரகத்துக்குள்ளே, அதாவது கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் வணங்கலாங்க. நான் வந்து அவர் அபிஷேகத்துக்கு டிக்கெட் புக் பண்ணதால எனக்கு கூட அழைச்சிட்டு போனாருங்க. பூ வாங்கிட்டு போயிருந்தேன். அபிஷேகம் பண்ணி அதாவது ஒரு சொம்பு கொடுத்துட்றாங்க, செம்பாலான ஒரு சொம்பு கொடுத்துட்றாங்க. தண்ணி பிடிச்சிட்டு போய் அவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி நான் வாங்கி பண்ண பூவை போட்டு அவருக்கு அபிஷேகம் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டேங்க. அங்கேயே நமக்கு விபூதி பிரசாதமும் கொடுத்தாங்க. சுவாமியை நல்லா கும்பிட்டு வந்திருக்கேங்க. பார்த்தீங்கன்னா உள்ள நந்தி விநாயகர்லாம் பார்த்தா இந்த மாதிரி செங்கற்களால் ஆகியிருக்காங்க. நந்திக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆமை வந்திருக்குங்க. நம்ம ஊர் கோயிலாம் ஆமை பார்க்க மாட்டோம். இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லலாம் சவுத் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ளே நம்மளை அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் எல்லா கோயிலையும் உள்ளே போய் தொட்டு கும்பிடலாம். அது மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட்டு தடவையாக நான் வந்து உள்ளே வரலாம் போயிருக்கேங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தரையோடு ஒட்டி இருக்கார். இங்கே வந்து கிருஷ்ணர் வழிபட்டாராம். அவரோட கடைசி காலத்தில், கிருஷ்ணருக்கு கடைசி காலம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அவரோட கடைசி காலத்தில் இந்த வனப்பகுதியில் தான் இருந்தாரா. அப்போ வந்து இவரை வணங்கினால இவருக்கு கிருகணேஸ்வர் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. ஈஸ்வரனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு துவாரம் மாதிரி இருக்குங்க. அதை வந்து கிரில் கேட் போட்டு முடிக்காங்க. அங்கேயும் பார்வதி தேவி தான் இருக்காங்களாம். பக்கத்தில் வந்து துர்கா தேவி மாதிரி பல கைகளோட சின்னதாக ஒரு சிலை இருக்குது. அந்த அம்மாவும் நம்ம வந்து பார்த்தோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய கூட்டம் இருக்குது. நம்ம ஊர் கோவிலில் உள்ளே விடாது ஒரு அழகு தாங்க. நம்ம சுவாமி நல்லா தரிசனம் பண்ணலாம்.
ஆனால் இங்கே எல்லாரும் உள்ளே போகிறதுனால அடித்து பிடிச்சிட்டு போய் அவரை தொட்டு கும்பிடணும். கும்பிட்ட பிறகு வெளியே வர மனசே வர மாட்டேங்குது யாருக்குமே. அப்படியே உட்காந்துடுறாங்க அவர்கிட்டயே. வாங்க வாங்க கொஞ்சம் அவங்கள தள்ளிட்டு நாம் போய் விழுந்து கும்பிட வேண்டியதாக இருக்குங்க. எல்லாருமே குரூப்பில் வந்த எல்லாருமே உள்ளே போய் தான் கும்பிட்டாங்க. வீட்டுக்கு கோவிலுக்குள்ளே வரவங்க எல்லாருமே உள்ளே போய் வணங்கலாம். நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு மற்றவங்க க்யூவில் வந்தாங்க. அவ்வளோதான். சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். வழக்கம் போல் எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வந்திருக்கேங்க. விபூதி அங்கே பூ வாங்கிட்டு போனேன். 20 ரூபாய்க்கு ஒரு பூ. அங்கேயே ஒரு பாட்டிலில் தண்ணி தராங்க. அது கங்கா தண்ணின்னு சொல்கிறாங்க. அதோட சேர்த்து 50 ரூபாய் சொல்கிறாங்க. நான் பூ மட்டும் போதும்னு வாங்கிட்டு போனேங்க. நான் அபிஷேகம் பண்ணேன் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த பூவால் அவருக்கு அப்படியே மேலேயும் போட்டேங்க. அதுலேருந்து கொஞ்சம் பொறுக்கியும் கொண்டு போனேன். வில்வம், ரோஜாப்பூ, நந்தேவட்டா, இந்த சாமந்தி பூ இதெல்லாம் கலந்த மாதிரி வெளியே விற்கிறாங்க. 20 ரூபான்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்து நானே போட்டேன். நானே கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டேன். உள்ளே 3 பேர் அழகாக ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்காங்க. ஈஸ்வரனுக்கு பின்பக்கம். அவங்க இனிமேல் தான் ஸ்பெஷலாக பூஜை பண்ண போகிறாங்க. உங்களுக்கு நவரவே இல்லைங்க. அழகாக ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டெலகாஸ்டும் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே கூட சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம். நந்தி நல்லா பெரிய நந்தியாக இருக்கார். நந்தியுமே இந்த மாதிரி சிகப்பு கல்லால் தான் ஆகியிருக்காருங்க. நந்திக்கு முன்னாடி தரையோடு ஒட்டின மாதிரி ஆமை இருக்குது. ஆமையும் தொட்டு கும்பிட்டுட்டு நந்திக்கிட்டேயும் என்னோடய வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்லுங்கள், அவருக்கு கேட்கும். இப்போ அடுத்த கோயில் போகலாமா? கோவிலுக்குள்ளே மகிழ மரம் இருந்துச்சுங்க. அங்கே கீழே சிந்தி இந்த பூக்கள் தான் இப்போ எடுத்து உங்களுக்கு காட்டின்னு இருக்கேன். இதே மாதிரி மகிழ மரம் திரியம்பகேஸ்வர் கோயிலில் கூட இருந்ததுங்க. இந்த கோவில் உருவானதற்கு இன்னொரு புராண கதை சொல்கிறாங்க. அதாவது முன்ன கிராமத்தில் சுதர்மன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் மனைவி பேர் சுதேகா. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் வருத்தப்பட்ட சுதேகா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட தங்கச்சியான சுஷ்மையை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சுஷ்மை பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த சிவபக்தை. அவங்க எப்படி சாமி கும்பிடுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 108 லிங்கங்கள் மண்ணால் செய்து சுவாமி கும்பிட்டுட்டு அந்த லிங்கங்களை அங்கே இருக்க ஆற்றுல கரைப்பாங்களாம். இப்படி சுவாமி கும்பிட்டுருக்காங்க. அவங்களோட சிவபக்தினால அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த முதல் மனைவிக்கு அந்த பையன் மேலே பொறாமை வந்துடுது. இவன் வந்ததுனால தான் நமக்கு மரியாதையே இல்லை அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆண் குழந்தைய ஒரு கோணி பையில் கட்டி அங்கே ஓடுற அந்த ஆற்றுல போட்டுடுறாங்க. இந்த விஷயம் சுஷ்மைக்கும் தெரியுது. ஆனால் சிவபெருமான் இருக்கார், அவர் காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையில் வழக்கம் போல் குளிச்சுட்டு 108 லிங்கங்கள் செய்து சுவாமி கும்பிட்டுருக்காங்க. ஆனால் மனசு மட்டும் அழுதுகிட்டு என் பையனை எப்படின்னா காப்பாற்றுங்களேன் அப்படின்னு அழுது சுவாமி கும்பிட்டுருக்காங்க. இதை பார்த்த சிவபெருமான் அவங்க அந்த ஆற்றுல தோன்றி அந்த பையனை காப்பாற்றி கொடுக்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அக்காவால் தான் இது நடந்தது, அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லு அப்படின்னும் போது சுஷ்மை என்ன சொல்கிறாங்க, வேணாம் அவங்கள மன்னிச்சிடுங்க, தண்டனை எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அகமகந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அப்படியா எவ்வளோ நல்ல மனசு உனக்கு, நீ இன்னொரு வரம் கேளு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் இங்கே தங்கியிருந்து வர கும்பிட்ற பக்தர்களுக்கெல்லாம் அவங்க கேட்குற வரங்கள்லாம் கொடுக்கணும்னு சுஷ்மை கேட்டதுக்கு இணங்க இங்கேயே ஜோதிர்லிங்கமாக காட்சி கொடுத்ததாகவும் இன்னொரு கதை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரோட கடைசி காலத்தில் இங்கே தங்கியிருந்து இவரை வழிபட்டதுனால கிருஷ்ணேஸ்வரர் அப்படி பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்கங்க. இந்த மாதிரி விதவிதமான கதைகள் இந்த கோயிலை பற்றி இருக்கு. அதாவதுங்க பஸ்ஸை விட்டு இறங்கினா ஒரு 2 நிமிஷம் நடந்தாலே போதும் நமக்கு கோயில்கிட்ட வந்துடலாம். வழியே இந்த மாதிரி கடைகள் இருக்குது. அப்புறம் வந்து பூக்கள் விற்கிறாங்க, அந்த கங்கா தண்ணின்ட்டு பாட்டில் விற்கிறாங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி கோபுரத்தோடலாம் இல்லை. ஆனால் உள்ளே போனால் சின்ன கோயில்னால சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தனியாக ஒரு க்யூ போகுதுங்க. அது கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற நாட்களில் பெரிய க்யூவாக போகிற மாதிரி வளைஞ்சி போகிற மாதிரி க்யூ போகுது. இந்த மாதிரி அபிஷேகம் சிறப்பு பூஜை எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கள தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ் ரூமில் பணம் கட்டின ஸ்லிப்பு காட்டினா ஆன்லைன்லேயும் இங்கே பணம் கட்டுறாங்க. அப்படி தான் நம்ம கூட வந்தவர் ஆன்லைனில் பாரிஸ்லேருந்து பணம் கட்டி அவர் அபிஷேகத்துக்காக வாங்கி வந்திருந்தார். அவங்கள தனியாக அழைச்சிட்டு போயிட்டு அது ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அவங்கள தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. வந்து உள்ளே வந்து நமக்கு வந்து விபூதி எதுவுமே கொடுக்குறது இல்லைங்க. நம்மளுக்கு வந்து டூர் மேனேஜர் பண்டிட்ஜி கிட்ட கொஞ்சம் பேசி குங்குமம் வாங்கினார். நீங்கள் இல்லாமல் விபூதி எடுத்துக்கோங்க. சாரி, பண்டிட்ஜி கிட்ட பேசி, நம்ம டூர் மேனேஜர் பண்டிட்ஜி கிட்ட பேசி விபூதி வாங்கினாருங்க. நீங்களும் அப்படியே விபூதி எடுத்துக்கோங்க. கூட்டம் தாங்க. இப்போ எக்ஸாம் சீசன் அப்படின்றத நம்ம போகிற கோயிலுக்கு இதெல்லாம் கூட்டம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து February 1st வீக்குங்க. வரப்போகிறது எக்ஸாம் சீசன்றதுனால கூட்டம் இல்லைன்னு நான் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க. மற்ற நாட்கள் நல்ல கூட்டம் இருக்கும். இங்கே மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குங்க. பீமாசங்கர், திரியம்பகேஸ்வர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கிர்கணேஸ்வர். பீமாசங்கர் இப்போ ரெனோவேஷன் நடக்குதுங்க. இப்போ நம்ம அடுத்து வர நாட்களில் திரியம்பகேஸ்வரையும் பார்க்க போகிறோம். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான இன்றைக்கி நம்ம கிர்கணேஸ்வரை தரிசனம் பண்ணியிருக்கோம். வாங்க அடுத்த கோயிலுக்கு போகலாம்.
இந்த வீடியோ மூலமா நீங்களுமே தரிசனம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டூர் மேனேஜர் செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அவங்க திடீர்னு வேணான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்னால் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டாரா, தாமு மட்டும் ரிஸ்க் எடுத்து ஒரே ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படி வேணான்னு சொல்லிட்டா நான் வெளியே நின்றுக்கிறேம்மா, நீங்கள் மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார். ஆனால் நம்ம போன நேரம் உங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கணுன்றதுனால யாரும் கேமரா நாட் அலோடுன்னு சொல்ல, அதனால் நல்லா வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்களுமே வர முடியாதவங்களாம் தரிசனம் பண்ணிக்கோங்க. வர விருப்பப்பட்டீங்கன்னா ஜிவி டூர்ஸோட நம்பர் கீழே தர, அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வர ட்ரை பண்ணுங்கள். வாங்க பஸ்ஸுக்கு போகலாம். சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மரத்தால் ஆன குதிரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. குதிரை பொம்மைலாம் நிறைய பேர் அவங்கவுங்க பேர பசங்களுக்காக வாங்கினாங்க. தாமுவும் கிருத்திக்காக வாங்கிக்கோமான்னு சொன்னாங்க. ஆசை தாங்க, வெயிட்டு தூக்கின்னு வர முடியாது இல்லைங்களா, அதனால் நான் வாங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கடைகள் பார்க்கும்போது அந்த சோட்டா நாரியல்னு ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பார்த்துக்கங்க. மினியேச்சர் தேங்காய்னு வச்சுக்கோங்க, அப்படியே தேங்காய் மாதிரியே இருக்கும். அது இந்த பக்கம் நார்த் இந்தியா பக்கம் தான் கிடைக்கும். அதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது விஜயம்மா சொன்னாங்க, எனக்கு வாங்கி கொடுப்போனா நான் வந்து இந்த கலசா மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்காக அந்த குட்டி நாரியல் கொஞ்சம் சோழி இதெல்லாம் வாங்கி கொடுத்தேங்க நான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டோம். நம்மளை ட்ராப் பண்ணிட்டு நம்மளோட பஸ்ஸு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போயிடுச்சுங்க. ரொம்ப தூரம் போய் தான் அங்கே ஸ்டாப்பிங்கில் போட்டிருந்தாங்க. சரி, ஜிவி டூர் மேனேஜர் என்ன பண்ணார், முடியாதவங்களும் ஆட்டோவில் போயிடுங்க அப்படின்றதுனால திரும்பியும் நாங்கள் ஆட்டோவில் ஏறி பஸ்ஸுக்கிட்ட இறங்கி அங்கே நாங்கள் பஸ்ஸில் போர்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து ரொம்ப பக்கமே தான் எல்லோரா கேவ் இருக்குங்க. அதை பார்க்க வர ஸ்கூல் பசங்க இந்த கோயிலுக்குமே நிறைய கும்பலாக வந்திருந்தாங்கங்க. நாம் போகும்போது அவ்வளோ கூட்டம் இல்லைங்க. அதுக்கப்புறம் நல்ல கூட்டம் வந்துடுச்சு. அங்கே நாங்கள் பஸ்ஸில் இவ்வளோ பேர் வந்திருக்கோன்னு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜமக்காலம் விற்கிறவங்கலாம் 2 வீலரில் வந்து எங்களை சேஸ் பண்ணி வந்து அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட வந்தவங்க ஒரு 2-3 பெட்ஷீட் வாங்கினாங்கங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப லேகாக போகுது, இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்க, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்களா அடுத்தடுத்த வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் எல்லோரா கேவ்ஸும் சனி பகவானுக்கே உரிய பிரசித்தமான கோவிலான சனி சிக்னாப்பூர் கோவிலையும் தரிசனம் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.